இது வந்து என்னன்னா தேர்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் என்ன செய்யுது நாடாளுமன்ற தொகுதியுடைய தொகுதிகள் வந்து என்ன செய்யுது ஒதுக்கப்படுது. இது வந்து டைரக்ட் எலெக்ஷன். 18 வயது நிரம்பிய உறுப்பினர்களை வந்து என்ன செய்ய அப்படின்னா தேர்ந்தெடுக்க வயது வந்து ஒரு வாக்குரிமை. எத்தனை வயது நிரம்பி இருக்கணும் அப்படின்னா 18 வயது அவங்களுக்கு நிரம்பிய இந்திய குடிமகன் அனைவருக்கும் என்ன செய்ய அப்படின்னா இந்திய பிரதிநிதித்துவம் வழங்கப்படுது. மக்களவையின் செயல்பாடுகள் அப்படின்னு சொன்னால் அனைத்து மசோதாவும் மக்கள் அறிமுகப்படுத்தும் நிறைவேற்றுவதும் முடிவு அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா இது நிதி மசோதா உட்பட பண மசோதா கூட என்ன செய்யலாம் அப்படின்னா மக்களை அறிமுகப்படுத்தும். குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் போன்ற பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க மாநிலவை போலவே மக்களவையும் அதிகாரம் பெற்றுள்ளது அப்படின்னா எந்த ஒரு மசோதா நிறைவேற்றுவதிலும் மாநிலவை போலவே மக்களவைக்கும் சமமான அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் இந்த மாநிலவைக்கு உண்டு. அதே மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். அப்படி நிறைவேற்றப்பட்டால் பிரதம அமைச்சர் உட்பட மற்ற அமைச்சர்களும் தங்களது பதவிகளை என்ன செய்ய அப்படின்னா ராஜினாமா செய்ய வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கறது சபாநாயகர். மக்களவையின் தலைமையேற்று நடத்துபவர் தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபாநாயகர் அப்படின்னு சொல்லலாம். இந்த சபாநாயகர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற மக்களாட்சியின் சபாநாயகரின் பதவி ஒரு முக்கிய இடத்தை வகிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நாடாளுமன்றத்தின் இரு அவையிலும் கூட்டுத்தொடருக்கு தலைமை வகிப்பவர் யாரு அப்படின்னு சொன்னா சபாநாயகர். பண மசோதாவை தீர்மானிப்பவருடைய முடிவே இறுதியானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு உறுப்பினராக என்ன செய்யல அப்படின்னா மக்களவை உறுப்பினர் ஆக தகுதி இருக்கா இல்லையான்னு டிசைட் பண்றதுக்கு சபாநாயகருக்கு உரிமை உண்டு. இல்லை அவர் தகுதி இல்லைன்னா அவர் பதவி நீக்க செய்யறதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா இது வருகை. அதே மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருகை அந்த சபாநாயகர் கூட்டத்தொடருக்கு சரியாக வருகை புரியாத போது துணை அந்த சபாநாயகர் வரலன்னா யார் அந்த பணியை செய்வார்னா துணை சபாநாயகர் அந்த பணியை செய்வார். நாடாளுமன்றத்தின் அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள். நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் அப்படின்னு சொன்னா சட்டமேற்று நிர்வாகத்தை மேற்படுவது, வரவு செலவு கணக்கில் பார்க்கறது, அதே மாதிரி மக்கள் குறைகளை தீர்ப்பது, வளர்ச்சி திட்டம், சர்வதேச உறவுகள், உள்நாட்டு கொள்கைகள் போன்றவற்றை விவாதிப்பது என்னுடைய முக்கிய பணி. குடியரசுத் தலைவர் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதே மாதிரி விவாதிக்கிறது. உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், தேர்தல் ஆணையம், தலைமை கணக்கு தணிக்கையாளர், அந்த மாதிரி சட்ட விகிதப்படி என்ன செய்ய பதவி நீக்க செய்ய அதிகாரமும் நாடாளுமன்றத்திற்கு உண்டு. அதே மாதிரி நாடாளுமன்ற நிர்வாகத்தின் கேள்விகள் துணை கேள்வி கேட்பது மூலமும் ஒத்திவைப்பதும் விவாதங்கள் தீர்மானிக்கும் இயற்றவும் கண்டன தீர்மானம் அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானம் விவாதிக்க அவையில் கொண்டு வருதல் போன்றவற்றை மூலமாக தனது கட்டுப்பாட்டை என்ன செய்யணும் நாடாளுமன்றத்தால் செலுத்த முடியும். மாநில ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எல்கை பிரச்சனை ஏற்பட்டால் அந்த எல்கைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் யாருக்குன்னா இந்திய நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. சரிம்மா, நம்ம மற்ற பாடத்தை மீதி பார்ப்போம். கொஞ்சம் இந்த பாடத்தை கொஞ்சம் கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸை படிச்சு எழுதுங்க.